அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மொட்டை மாடிக்கு கூலிங் பெயிண்ட் அடிக்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த பெயிண்ட் வந்து கூலிங் ப்ளஸ் நீர்க்கசிவு இது ரெண்டுத்துக்குமே சொல்யூஷன் கொடுக்குற ஒரு மெட்டீரியல் இது. இதில் வந்து நம்ம அடிக்க போகிற இந்த மொட்டை மாடியோட அளவு பார்த்தீங்கன்னா 560 ஸ்கொயர் ஃபீட் வருது. இந்த 560 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க எத்தனை லிட்டர் கூலிங் பெயிண்ட் தேவைப்படும், இந்த பெயிண்ட் வந்து எத்தனை கோட் அடிக்கணும், ஒரு கோட்டுக்கும் வந்து எத்தனை லிட்டர் தண்ணி கலந்து அடிக்கணும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி வந்து மெஷர்மெண்ட் எடுக்கும்போது நம்ம வந்து கைப்பிடி செவரும் சேர்த்து கணக்கு எடுத்துக்கணும். ஸோ ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் ஒன் பை ஒன்னாக தெளிவாக புரியும். ஸோ அப்படியே வந்து மறக்காமல் நம்ம சேனல்லையும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, நம்ம ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மொட்டை மாடியை வந்து தண்ணி ஊற்றி தேய்ச்சி கழுவணும். மொட்டை மாடியில் வந்து ஃபங்கஸு, பாசி, இந்த மாதிரி கருப்பாக இருக்கிற அழுக்கு இது மாதிரி நிறையா இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம தண்ணி ஊற்றி நார் ப்ரஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சி நீட்டாக க்ளீன் பண்ணணும். தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து ஒரு 1/4 மணி நேரம் வந்து மொட்டை மாடி நல்லா ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு நம்ம கையிலே தேய்ச்சி க்ளீன் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம வாட்டர் வாஷிங் மிஷின் வச்சு நம்ம க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்ததுன்னா நம்ம அப்படியும் பண்ணிக்கலாம். மிஷின் வச்சு யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணால் மிஷின் வந்து 15 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து சூடாகிடும். மிஷின் ஆட்டோமேட்டிக்காக நின்றும். அது மறுபடியும் வந்து ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணி தான் நம்ம மிஷின் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம மிஷின் யூஸ் பண்ணுற ஐடியா இருந்தால் பண்ணலாம். அப்படி இல்லைனா நம்ம ஈஸியாக கையிலே தேய்ச்சி க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மொட்டை மாடியோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 560 ஸ்கொயர் ஃபீட்டு தான். ஏரியா சின்னது. 2 பேர் சேர்ந்து நம்ம தேய்ச்சி க்ளீன் பண்ணால் அரை நாள்லேயே தேய்ச்சி க்ளீன் பண்ணிடலாம். வேலையும் கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிடும். நம்ம வந்து ஓஸில் வந்து தண்ணி பிடிச்சி க்ளீன் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். தண்ணியை வந்து நம்ம சிறுவாக வச்சு க்ளீன் பண்ணோம். ஏன்னா தண்ணி ரொம்ப வேஸ்டேஜ் ஆகும் பைப்பில் வச்சு க்ளீன் பண்ணும்போது. ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து மொட்டை மாடியை நீட்டாக தேய்ச்சி க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ அடுத்ததான் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த டைல்ஸ் ஜாயிண்ட்டில் வந்து பெரிய பெரிய கேப்லாம் இருக்கும். ஸோ அந்த கேப்லாம் நம்ம ஃபில் பண்ணுறதுக்காக பட்டி வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பட்டி மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து 1 கிலோ நைஸ் எம்சாண்டு, 1/2 கிலோ கருப்பு சிமெண்ட், இது ரெண்டுத்தையும் வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 4 இன்ச்சு பட்டி பிளேடை வச்சு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். தண்ணி வந்து 300 ml ஊற்றணும். 300 ml தண்ணி ஊற்றி சிமெண்ட்டையும் மண்ணையும் வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். 300 ml தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து இந்த டாக்டர் ஃபிக்ஸிட்டில் வந்து யூஆர்பி கெமிக்கல் வந்து அந்த கெமிக்கலை வந்து ஒரு 100 ml வந்து இந்த கலவையோடு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். கலந்த பட்டியை வந்து ஏதாச்சும் வந்து வேஸ்ட்டு ப்ளைவுட் அப்படி இல்லைனா வேஸ்ட்டு டைல்ஸ் மேலே நம்ம இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ண அந்த டைல்ஸில் வந்து இப்போ கொஞ்சம் கூட கலவை இல்லாமல் ஒட்டை வழித்து எடுத்துடணும். தகடில் வந்து நம்ம பட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த கலவையில் வந்து தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கினே கொஞ்சம் தின்னாக பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கணும். இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு இந்த 4 இன்ச்சு தகடு யூஸ் பண்ணி அந்த கேப்பில் இந்த பேஸ்ட்டு ஃபுல்லாத்தையும் இந்த மாதிரி ஃபில் பண்ணி தகடில் நல்லா குத்தி குத்தி உள்ளே தள்ளணும். தள்ளிட்டு இந்த தகடை வச்சு மீதி இருக்கிற அந்த மேலே இருக்கிற கலவையை ப்ளைனாக வச்சு வழித்து எடுத்துடணும். ஸோ இதே மாதிரி எல்லா கேப்பையும் இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கணும். ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த பட்டி காயறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். ஸோ அடுத்ததாக வந்து நம்ம சின்ன சின்ன கிராக்லாம் அட்டன் பண்ணுறதுக்காக கிராக் சீல் பேஸ்ட் பட்டி எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம எடுத்துக்கிற பட்டி பார்த்திங்கன்னா ஏஷியன் கம்பெனியில் கிராக் சீல் பேஸ்ட் பட்டி இது. இதை வந்து நம்ம டைரெக்டாக கிராக்கில் அப்ளை பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த 3 இன்ச்சு தகடில் பட்டியை கொஞ்சமாக எடுத்து எங்கெல்லாம் இந்த சின்ன சின்ன கிராக் இருக்குதோ அந்த கிராக்குக்கு மேலே வந்து நம்ம டைரெக்டாக பட்டியை அப்ளை பண்ணிக்கலாம். தகுலில் பட்டியை வந்து ஒரு பக்கம் வலிச்சுட்டு மறுபடியும் வந்து எதிர் பக்கம் மாற்றி வலிக்கணும். அப்போ தான் அந்த கேப்பில் போய் பட்டி எல்லாமே ஃபில் ஆகி கரெக்டாக உட்காரும். இந்த பட்டி வந்து சின்ன சின்ன கேப்புக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். பெரிய பெரிய கிராக்குக்கு வந்து இதை யூஸ் பண்ணக்கூடாது. இதே மாதிரி கைப்பிடி செவரில் இருக்கிற இந்த கிராக்குக்கும் வந்து இந்த பட்டியை வந்து நம்ம எதிரும் முதிரமாக மாற்றி மாற்றி இதுமாரி ஒட்ட வழித்து எடுத்துடணும். ஓகே, இப்போ வந்து எல்லா ஜாயிண்ட்டையும் நம்ம வந்து பட்டி பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம பெயிண்ட் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இதில் வந்து நம்ம எடுத்துக்கிற மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஏஷியன் கம்பெனியில் வர டேம் ப்ரூஃப் மெட்டீரியல் தான் எடுத்துருக்கோம். இது வந்து பியூர் ஒயிட்டு. இது 20 லிட்டர் பக்கெட்டு. இதனோட விலை பார்த்தீங்கன்னா 5500 வரும். இதிலே வந்து தரக்கோட்டா கலர் வந்து அது வந்து 20 லிட்டர் பக்கெட் வந்து 6000 வரும். இது வந்து 10 வருஷம் வாரண்டி மாதிரி கொடுப்பாங்க. இந்த மெட்டீரியல் வந்து 10 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பத்தை கண்ட்ரோல் பண்ணும்.
மொட்டை மாடியில் ஏதாச்சும் லீக்கேஜ் இருந்தாலும் அதையும் வந்து இந்த மெட்டீரியல் கண்ட்ரோல் பண்ணும். இதுக்கு அடுத்த லெவலில் வந்து ஒரு மெட்டீரியல் இருக்குது. அது வந்து டேம் ப்ரூஃப் அல்ட்ரா மெட்டீரியலு. இது வந்து 20 லிட்டர் பக்கெட்டோட விலை பார்த்தீங்கன்னா 6500 வரும். அதாவது ஒயிட்டோட விலை. அதே வந்து தரக்கோட்டா கலரில் வாங்கினோன்னா 7300 வரும் 20 லிட்டர் பக்கெட்டு. இது வந்து 12 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பத்தை கண்ட்ரோல் பண்ணும். இதுக்கு வாரண்ட்டி வந்து 12 வருஷம் வாரண்ட்டி மாதிரி கொடுப்பாங்க. பக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மூடியில் வந்து பெயிண்ட் நிறைய ஒட்டியிருக்கும். அதை வந்து ப்ரெஷ்ஷில் வழித்து இந்த 20 லிட்டர் பக்கெட்லேயே போட்டுடணும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த மெட்டீரியலை வந்து நம்ம ப்ரைமராக கன்வெர்ட் பண்ணி ஃபஸ்ட்டு கோட் அடிக்கணும். ஃபஸ்ட்டு கோட் அடிக்கிறதுக்கு இந்த 560 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 5 லிட்டர் பெயிண்ட் தேவைப்படும். அந்த 5 லிட்டரை வந்து நம்ம 4 லிட்டர் டப்பாவில் 4 லிட்டரும் 1 லிட்டர் டப்பாவில் 1 லிட்டரும் ஊற்றிக்கணும். இந்த 560 ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவுக்கு வந்து மொத்தம் 23 லிட்டரு டேம் ப்ரூஃப் பெயிண்ட் தேவைப்படும். மொட்டை மாடிக்கு நம்ம கூலிங் பெயிண்ட் அடிக்க போகிறோம்னா எந்த டைமில் அடிக்கலாம்னா காலையில் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் அடிக்கலாம். அதே மாதிரி வந்து சாயந்தரம் வந்து 4 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் பெயிண்ட் அடிக்கலாம். ரொம்ப உச்சி வெயிலில் வந்து இந்த மெட்டீரியல் வந்து நம்ம அடிக்கக்கூடாது. இந்த 5 லிட்டர் பெயிண்ட்டை வந்து நம்ம ஒரு 20 லிட்டர் பக்கெட்டில் மிக்ஸ் பண்ண போகிறோம். 4 லிட்டரில் இருக்கிற பெயிண்ட்டையும் அந்த 1 லிட்டரில் இருக்கிற பெயிண்ட்டையும் மொத்தமாக இந்த 20 லிட்டர் பக்கெட்டில் ஊற்றிக்கணும். இந்த 5 லிட்டர் பெயிண்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு கோடு ப்ரைமராக கன்வெர்ட் பண்ணி அடிக்கிறதுக்கு தண்ணி வந்து 1 லிட்டருக்கு 800 ml தண்ணி கணக்கு பண்ணி இந்த 5 லிட்டர் பெயிண்ட்டுக்கு வந்து மொத்தம் 4 லிட்டர் தண்ணி கலக்கணும். ப்ரைமர் கோட் வந்து 1 லிட்டருக்கு வந்து நம்ம 100 ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவுக்கு பெயிண்ட் அடிக்க முடியும். 4 லிட்டர் டப்பாவில் தண்ணி ஊற்றிட்டு கையிலே வந்து ஒரு 30 செகண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா வந்து 20 லிட்டர் பைக்கில் எடுத்து ஊற்றிடணும். டப்பாவோட சைடில் பெயிண்ட்லாம் நிறைய ஒட்டியிருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து சைடில் கையிலேயே வந்து வழிச்சிக்கிட்டு தான் நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றணும். ஊற்றிக்கிட்டு ஒரு 30 செகண்ட் வந்து கையில் நல்லா மிக்ஸ் பண்ணணும். தண்ணியும் பெயிண்ட்டும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறமா கையை வந்து வழிச்சிக்கிட்டு தண்ணியில் கழுவிடணும். கையை ஈரமாக இருக்கும்போது உடனே கழுவிடணும். மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 4 லிட்டர் காலி டப்பாவில் பெயிண்ட்டை வந்து பாதி அளவு ஊற்றிக்கணும். ஊற்றிக்கிட்டு 4 இன்ச்சு ப்ரெஷ்ஷு ஒன்று எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இது வந்து ப்ரெஷ்ஷு வந்து மொட்டை மாடியில் இருக்கிற எட்ஜஸ்லாம் ஓரம் கட்டுறதுக்காக யூஸ் பண்ணுறதுக்கு 8 இன்ச்சு காட்டன் ரோலர் வந்து பிளெயினாக இருக்கிற இடத்துக்கு ரோலர் யூஸ் பண்ணி தான் அடிக்க போகிறோம். 4 இன்ச்சு ப்ரெஷ்ஷில் ப்ரைமரை தொட்டு டப்பாவோட சைடில் இந்த மாதிரி 2 பக்கம் வழிச்சிக்கிட்டு இந்த கைப்பிடி செவரில் வர கார்னர் ஏரியா அதேமாதிரி டைல்ஸில் வர எட்ஜஸ் ஏரியா இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ரெஷ்ஷில் ஓரம் கட்டிக்கணும். ஃபஸ்ட்டு வாட்டி ப்ரெஷ்ஷில் ப்ரைமர் எடுக்கும்போது மட்டும்தான் 2 பக்கமும் வழிச்சிக்கிட்டு எடுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ப்ரைமரை வந்து ப்ரெஷ்ஷில் தொட்டு எடுக்கும்போது டப்பாவோட சைடில் இந்த மாதிரி ஒத்திக்கிட்டு கொஞ்சம் தளர்ற தடிக்கணும். அப்போ தான் வந்து ஓரம் கட்டுறதுக்கெலாம் ஏரியா கொஞ்சம் அதிகமாக வரும். ப்ரெஷ்ஷில் வந்து சரக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தடிக்கக்கூடாது. நல்லா தளர்ற தொட்டு அதிகமாக வச்சு ஓரம் கட்டணும். மொட்டை மாடிக்கு நம்ம கூலிங் பெயிண்ட் அடிக்கிறோன்னா மொட்டை மாடியில் வர இந்த பேரப்பட்ட வாலும் சேர்த்து தான் பெயிண்ட் அடிக்கணும். அதாவது இந்த கைப்பிடி செவரு. ஏன்னா அதுக்குன்னு தனியாக விட்டுட்டு நம்ம வெறும் தரைக்கு மட்டும் அடிக்கக்கூடாது. கையில் பெயிண்ட் படாமல் இருக்கிறதுக்காக நம்ம க்ளவுஸ் போட்டு பெயிண்ட் அடிக்கிறதா இருந்தாலும் அடிக்கலாம். எதுக்காகனா கை கழுவுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ப்ரைமரை வந்து நம்ம 20 லிட்டர் பக்கெட்லேருந்து ரோலர் யூஸ் பண்ணி தொட்டு எடுத்து தான் அடிக்க போகிறோம். ப்ரைமரை வந்து நம்ம ரோலரில் தொட்டு டப்பாவிலே ஒரு 2 வாட்டி ஒதிரிட்டு அப்படியே எடுத்து அடிக்க வேண்டியது தான். ஃபஸ்ட்டு கைப்பிடி செவரு அடிக்கணும். கைப்பிடி செவரோட டாப் ஏரியாலேருந்து அடிச்சுக்கிட்டு கீழே வரைக்கும் அப்படியே உருட்டிட்டு வந்துடணும். நம்மளுக்கு வந்து ரோலர் உருட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா ப்ரெஷ்லேயும் அடிச்சுக்கலாம். நம்மளுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பெயிண்ட் அடிச்சுக்கலாம். ரோலரில் வந்து நம்ம ப்ரைமரை உருட்டி முடிச்சதுக்கப்புறம் வெறும் ரோலரை வச்சு இந்த ப்ரைமரை கரெக்ட் பண்ணி ஒரு வாட்டி உருட்டிக்கணும். கைப்பிடி செவரோட மேல் மட்டத்தையும் கையோட அடிச்சுக்கணும். ரோலரில் வந்து ப்ரைமரை தொட்டு எடுக்கும்போது கொஞ்சம் நல்லா தளர அடிக்கணும். ஏன்னா இது வந்து நம்ம தரைக்கு அடிக்கிறோம். ஸோ அதனால் வந்து ரோலரில் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ அளவுக்கு நம்மளால் சரக்கு முக்கியம் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்து நல்லா தாராளமாக அடிக்கணும். அப்போ தான் வந்து ஏரியா கொஞ்சம் அதிகமாக வரும்.
வேலையை கொஞ்சம் சீக்கிரமாக முடியும். ஒரு வாட்டி நம்ம ரோலரில் ப்ரைமரை தொட்டு எடுத்தோம்னா ஒரு 30 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தளர எடுத்து அடிங்க. கீழே ப்ரைமர் ஒழுனாலும் பரவாயில்ல, ஏன்னா நம்ம எல்லாமே தரைக்கு தான் அடிக்க போகிறோம். எப்பவுமே வந்து நம்ம ரோலரில் பெயிண்ட் தொட்டு ஒரு வாட்டி உருட்டிட்டோம்னா மறுபடியும் வந்து வெறும் ரோலரை வச்சு அந்த பெயிண்ட்டை வந்து நம்ம கரெக்ட் பண்ணி ஒரு வாட்டி உருட்டிக்கணும். மொட்டை மாடியில் வந்து நம்ம பெயிண்ட் அடிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த திசையிலேருந்து நம்ம அடிச்சுட்டு வரணும்னா, நம்ம மொட்டை மாடிக்கு வர வழிக்கு எதிர் திசையிலேருந்து நம்ம அடிச்சுக்கிட்டு வரணும். இப்போ ஃபஸ்ட்டு கோட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி அடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு கோட்டிங் காயறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். அடுத்ததாக செகண்ட் கோட்டுக்கு எத்தனை லிட்டர் தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். செகண்ட் கோட்டிங்க்கு வந்து 9 லிட்டர் தேவைப்படும். இது வந்து நம்ம வந்து 10 லிட்டர் காலி டப்பாவில் இந்த 9 லிட்டர் வந்து ஊற்றிக்கலாம். இந்த 10 லிட்டர் டப்பாவில் வந்து முக்கால் ஊற்றணும், ஃபுல்லாக ஊற்றிடக்கூடாது. ஏன்னா இது 10 லிட்டர் பக்கெட்டு, நம்மளுக்கு வந்து 9 லிட்டர் தேவைப்படும் செகண்ட் கோட்டிங்க்கு. 1 லிட்டருக்கு வந்து தண்ணி வந்து 100 ml கணக்கு பண்ணி இந்த 9 லிட்டருக்கு வந்து மொத்தம் 900 ml தண்ணி வைக்கணும். அதுக்கு மேலே தண்ணி வைக்கக்கூடாது. 1 லிட்டருக்கு செகண்ட் கோட்டிங் அடிக்கிறதுக்கு 60 ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவுக்கு பெயிண்ட் அடிக்க முடியும். பெயிண்ட்டை வந்து ஒரு 40 செகண்ட் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். தண்ணியும் அந்த பெயிண்ட்டை வந்து கொஞ்சம் மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பெயிண்ட் வந்து நல்லா தயிர் மாதிரி கெட்டியாகிடும். இந்த மாதிரி திக்னஸில் இருக்கும் செகண்ட் கோட்டிங் அடிக்கிறதுக்கு. பெயிண்ட்டு கலக்கி முடிச்சதுக்கப்புறம் பெயிண்ட்டு கையில் ஈரமாக இருக்கும் போதே நம்ம தண்ணியில் உடனே கை கழுவிடணும். பெயிண்ட்டு காஞ்சதுக்கப்புறம் தேய்ச்சி கழுவினோம்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மிக்ஸ் பண்ண பெயிண்ட்டை வந்து 20 லிட்டர் பக்கெட்டில் பாதி ஊற்றிக்கலாம், 4 லிட்டர் டப்பாவில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். 20 லிட்டர் பக்கெட்டில் வந்து நம்ம ரோலர் தொட்டு அடிக்கிறதுக்கு, 4 லிட்டர் டப்பாவில் வந்து ப்ரெஷ்ஷு தொட்டு ஓரம் கட்டுறதுக்காக. ஃபஸ்ட்டு கோடு நம்ம எப்படி ஓரம் கட்டி அடிச்சோமோ அதே மாதிரி செகண்ட் கோட்டிங்கும் வந்து இந்த எட்ஜஸ் கார்னர் எல்லாத்தையுமே வந்து ப்ரெஷ்ஷை வச்சு ஓரம் கட்டிக்கணும். ப்ரெஷ்ஷில் ஓரம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ரோலர் யூஸ் பண்ணி ப்ளைனாக இருக்கிற இடத்துக்கு அடிக்க ஆரம்பிச்சிடலாம். செகண்ட் கோட்டிங் அடிக்கிறதுக்கு ரோலரில் வந்து பெயிண்ட்டை தொட்டு உதறலாம் தேவையில்ல. தொட்டு எடுத்து அப்படியே வச்சு உருட்ட வேண்டியது தான். ஏன்னா சரக்கு ரொம்ப திக்காக இருக்கும், கீழெல்லாம் ஒழுகாது. ஃபஸ்ட்டு வந்து பேரப்பட் வால் அடிக்கணும், அதுக்கப்புறமா வந்து தரையை அடிச்சுட்டு வரணும். ஃபஸ்ட்டு கோட் நம்ம ப்ரைமர் எப்படி அப்ளை பண்ணுவோம் அதே மாதிரி தான். ரோலரில் இருக்கிற பெயிண்ட்டை வந்து எல்லா இடத்துலையும் வந்து உருட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து வெறும் ரோலரை வச்சு நீட்டாக வலிச்சு விடணும். அதாவது ரோலரில் இருக்கிற பெயிண்ட்டு காலியானதுக்கப்புறம் வெறும் ரோலரை வச்சு நீட்டாக வலிச்சு விடணும். ரோலரில் வந்து ஒரு வாட்டி பெயிண்ட்டை தொட்டு எடுத்து அடித்தோம்னா ஒரு 10லேருந்து 13 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் கவர் பண்ணி அடிக்கலாம். ஏன்னா செகண்ட் கோட்டிங் வந்து மெட்டீரியல் ரொம்ப திக்காக இருக்கும், அதனால் ஏரியா கொஞ்சம் கம்மியாக தான் கவர் ஆகும். ரோலரில் பெயிண்ட்டை தொட்டு அப்படியே எடுத்து ஸ்ட்ரைட்டாக அடிக்க வேண்டியது தான். சும்மா இந்த மாதிரி ரோலரை வச்சு நீட்டாக அழகாக வலிச்சு கரெக்ட் பண்ணி அடிக்கணும். பெயிண்ட்டு நம்ம அப்ளை பண்ணிட்டோம்னா மறுபடியும் வந்து கரெக்ட் பண்ணி ஒரு வாட்டி வலிச்சு அடிக்கணும். அப்போ தான் பெயிண்ட் ஈவனாக இருக்கும். இந்த பெயிண்ட் வந்து நம்ம ரோலர்லேயும் அடிக்கலாம், ப்ரெஷ்லேயும் அப்ளை பண்ணி அடிக்கலாம். நம்மளுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த மெத்தட்லேயே நம்ம வந்து இந்த பெயிண்ட் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம செகண்ட் கோட் ஃபுல்லாக போட்டுட்டோம். செகண்ட் கோட்டு காயறதுக்கு வந்து 4 மணி நேரம் ஆகும். 4 மணி நேரம் கழித்து நம்ம தேர்ட் கோட்டிங் அடிச்சுக்கலாம். 3வது கோட்டை அடிக்கிறதுக்கு வந்து மொத்தம் 9 லிட்டர் தேவைப்படும். பக்கெட்டில் இருக்கிறது வந்து 6 லிட்ரு. நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒரு லிட்டராக வாங்கி 3 லிட்டர் வச்சுருக்கோம். இந்த 3 லிட்டரையும் வந்து அந்த 20 லிட்டர் பக்கெட்லேயே ஃபுல்லாத்தையும் ஊற்றிக்கணும். 3வது கோட் அடிக்கிறதுக்கு வந்து தண்ணி ஒரு ட்ராப்பு கூட கலக்கக்கூடாது. மெட்டீரியல் வந்து என்ன திக்னஸில் இருக்குதோ அதே திக்னஸில் வந்து நம்ம டைரெக்டாக 3வது கோட் அப்ளை பண்ணி அடிக்கணும். 3வது கோட் அடிக்கிறதுக்கு வந்து 1 லிட்டருக்கு வந்து 60 ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவுக்கு பெயிண்ட் அடிக்க முடியும். 4 லிட்டர் டப்பாவில் பெயிண்ட் கொஞ்சம் ஊற்றிக்கணும் எட்ஜஸ்லாம் ஓரம் கட்டுறதுக்கு. இந்த பெயிண்ட்டை நம்ம ப்ராப்பராக அடித்தாதான் அவங்க கொடுக்குற வாரண்டி 10 வருஷத்துக்கு கரெக்டாக வரும். 3வது கோட்டு ஓரம் கட்டுறதுக்கு ப்ரெஷ்ஷில் வந்து சரக்கை நல்லா தளர தொட்டெடுத்து ஓரம் கட்டணும்.
மூணாவது கோட் அடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி 2 கோட் ஏறி இருக்குது. பெயிண்ட் அடிக்கிறதுக்கு வந்து ஸ்மூத்தாக வழவழன்னு வழுக்கிட்டு வரும். பெயிண்ட் அடிக்கும் போது ரொம்ப நேரம் ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு அடிக்கக்கூடாது. நம்ம கொஞ்சம் காலை நகர்த்தி நகர்த்தி அடிச்சுட்டு வரணும். மூணாவது கோடு வந்து ரோலரில் பெயிண்ட் தொட்டு எடுத்தால் எவ்வளோ திக்னஸில் இருக்குதுன்ட்டு கிளியராக தெரியும் பாருங்கள். இந்த மாதிரி திக்னஸில் இருக்கும் மூணாவது கோடு அடிக்கிறதுக்கு. ரோலரில் வந்து பெயிண்ட்டை தொட்டு எடுத்து உதறலாம் தேவையில்ல, அப்படியே எடுத்து டைரெக்டாக அப்ளை பண்ணி அடிக்க வேண்டியது தான். பெயிண்ட்டை வந்து ரோலரில் கொஞ்சம் தளர்ற எடுத்து அடிக்கணும். ரோலரில் வந்து பெயிண்ட்டை ஒரு வாட்டி தொட்டு எடுத்து அடித்தோம்னா ஒரு 10லேருந்து 12 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் அடிக்கலாம். ஏன்னா சரக்கு மூணாவது கோடு கொஞ்சம் திக்காக இருக்கும். அதனால் வந்து சரக்கு கொஞ்சம் நல்லா தளர்ற வச்சு உருட்டுங்க. வழித்து உருட்டக்கூடாது. ஒரு வாட்டி ரோலரில் உருட்டிட்டிங்கன்னா மறுபடியும் வெறும் ரோலரை வச்சு நீட்டாக அழகாக வலிச்சு விடுங்க. அப்போ தான் பெயிண்ட் ஈவனாக இருக்கும். இந்த பெயிண்ட்டை வந்து நம்ம கரெக்டாக இந்த மாதிரி மெத்தடில் தான் அடிக்கணும். இந்த மாதிரி அடித்தாதான் நம்மளுக்கு வந்து 10 வருஷம் வாரண்டி கரெக்டாக வரும். நம்ம வந்து சாதாரணமாக பெயிண்ட்டுக்கு அடிக்கிற மாரி தண்ணி கலந்து அடிச்சிட்டோம்னா இது வந்து லைஃப் வராது. சீக்கிரமாக பெயிண்ட்டு உரிச்சிட்டு வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து இந்த பெயிண்ட்டை மட்டும் நம்ம இந்த மாதிரி மெத்தடில் கரெக்டாக ப்ராப்பராக அடிக்கணும். இந்த பெயிண்ட்டை வந்து நம்ம லீக்கேஜ் அரெஸ்ட் பண்ணுறதுக்காகவும் இதை நம்ம அடிச்சுக்கலாம். அதாவது இந்த ரூஃப் வழியாக வந்து இந்த மழை நேரத்திலலாம் வந்து தண்ணி வந்து சீலிங்கில் இறங்கி உள்ளே ஓத மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற மொட்டை மாடிக்கெலாம் வந்து இந்த பெயிண்ட்டை நம்ம வந்து தாராளமாக அடிச்சுக்கலாம். இதை அடித்து முடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து மழை டைமில் வந்து ஒரு ட்ராப் தண்ணி கூட உள்ளே இறங்காது. ஓகே, இப்போ ஃபுல்லாக 3rd கோடு கம்ப்ளீட் பண்ணி அடிச்சிட்டோம். 3வது கோடு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி அடிச்சிட்டோம்னா மொட்டை மாடியை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக காய விடணும். பெயிண்ட்லாம் ஃபுல்லாக அடித்து முடிச்சதுக்கப்புறம் மொட்டை மாடியில் வந்து பூத்தொட்டி வைக்கலாமான்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும். பூத்தொட்டி வைக்கலாம். நிறைய பூத்தொட்டி வைக்க வேண்டாம். ஒரு 2-3 பூத்தொட்டி வச்சுக்கலாம். அப்படியே நம்ம பூத்தொட்டி வைக்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம தொட்டியை வந்து அழுக்காக தூக்கி தான் வைக்கணும். பூத்தொட்டி வெயிட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை நம்ம கையில் பிடிச்சி வலிச்சுலாம் வைக்கக்கூடாது. அழுக்காக தூக்கி தான் வைக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து மொட்டை மாடியில் கீறல் விழாமல் பார்த்துக்கணும். மற்றபடி எது வேணாலும் பண்ணிக்கலாம் நம்ம மொட்டை மாடியில். ஃபஸ்ட்டு கோடு பெயிண்ட் அடித்து முடிச்சதுக்கப்புறம் ரோலரையும் ப்ரெஷ்ஷையும் தண்ணியில் கழுவி வைக்கணும். மறுநாள் எடுத்து அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ரோலரையும் ப்ரெஷ்ஷையும் கழுவுறதுக்கு டைம் கிடைக்கலன்னா ஒரு பக்கெட்டில் தண்ணி பிடிச்சிக்கிட்டு ரோலரையும் ப்ரெஷ்ஷையும் வந்து அதில் போட்டு வச்சுக்கலாம். மறுநாள் வந்து ரோலர்லேயும் ப்ரெஷ்லேயும் இருக்க தண்ணியை உதிரிட்டு நம்ம வந்து டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ரோலர் க்ளீன் பண்ணுறதுக்கு 5 நிமிஷம் ஆகும். நம்ம ரோலரை க்ளீன் பண்ணும்போது ரோலர் வந்து நல்லா பிழிஞ்சு க்ளீன் பண்ணணும். ஏன்னா வந்து ரோலரில் காட்டன் கிளாத் நிறைய இருக்கிறதுனால அது ரோலர் உள்ள பெயிண்ட்லாம் நிறைய போயிருக்கும். ஸோ அந்த பெயிண்ட்லாம் வந்து கிளியர் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ரோலரை நல்லா பிழிஞ்சு க்ளீன் பண்ணணும். நம்ம ரோலரை க்ளீன் பண்ணும்போது ரோலரில் வந்து பெயிண்ட் வந்துகிட்டே இருக்கும். நம்ம கழுவ அந்த பெயிண்டோட கலர் குறையிற வரைக்கும் நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணணும். ரோலரை க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரோலரை வந்து செவுத்தில் இந்த மாதிரி உருட்டி ரோலரில் இருக்கிற தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துடணும். அதே மாதிரி நம்ம ப்ரெஷ்ஷை க்ளீன் பண்ணும்போது ப்ரெஷ்ஷை வந்து நம்ம தலைகீழாக பிடிச்சி கழுவணும். அப்போ தான் வந்து அந்த ப்ரெஷ்ஷோட அடியில் இருக்கிற அந்த பெயிண்ட் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகி கீழே இறங்கும். இந்த மாதிரி வந்து தலைகீழாக பிடிச்சிக்கிட்டு ப்ரெஷ்ஷை பிழிஞ்சு க்ளீன் பண்ணணும். அப்போ தான் வந்து ப்ரெஷ்ஷு நல்லா சுத்தமாக நீட்டாக க்ளீன் ஆகும். ஒரு மொட்டை மாடிக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு எத்தனை லிட்டர் பெயிண்ட் தேவைப்படுன்றத எப்படி கணக்கு பண்ணணும்னா, ஒரு மொட்டை மாடியோட அளவு வந்து தோராயமாக ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வருதுன்னா 1000 டிவைடட் பை 25 அப்படின்னு சொல்லிட்டு போடணும். 25ன்றது என்னென்னா 1 லிட்டருக்கு வந்து 25 ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவுக்கு பெயிண்ட் அடிக்க முடியும். அதாவது வந்து 3 கோட்டுக்கு. இந்த மாதிரி நம்ம வந்து கணக்கு போட்டு ஈஸியாக எத்தனை லிட்டர் தேவைப்படுன்றதை நம்ம வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மொட்டை மாடிக்கு கூலிங் பெயிண்ட் எப்படி அடிக்கணுன்றதை பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, அதில் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் தேங்க்யூ, டாட்டா, பாய்.